சிஎம் விஜயோட தாவேகா கட்சி பாத்தீங்களா, வெறும் சோசியல் மீடியா வச்சு மட்டுமே ஆட்சியை பிடிச்சிட்டோன்னு பெருமை பேசினாலுமே அதே சோசியல் மீடியா இவங்களோட தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ரெடியா இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்களா இருக்கவங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தயவு செஞ்சு ரீல்ஸ் போடாதீங்கன்னு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தாலுமே அதை துளியும் மதிக்காத இந்த தாவேகா அமைச்சர்களா இருக்கட்டும் எம்எல்ஏக்களுக்கும் அதே ரீல்ஸ் வினையா மாறி இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்காருங்கிற செய்தி மட்டும்தான். ஆனா இவர் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான தாவேகா நிர்வாகிகள் போதை வழக்குல தொடர்புடையதா பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அப்படி யார் யாரு இந்த போதை வழக்குகள்ல மாட்டிருக்காங்க தெரியுமா? பொதுவெளியில போதைப் பொருள் யூஸ் பண்ணதா அமைச்சர் சரத்குமார் பதவி விலகணும்னு சொல்லி ஒரு நாள் திமுக போராட்டம் பண்ணதுக்கே தாங்க முடியாம தலை தெரிச்சு போய் பயந்து போய் இப்ப தன்னோட தாவேகா கட்சியை சேர்ந்த மினிஸ்டர்ஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் ஒரு முக்கியமான அலர்ட் மெசேஜ தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அது என்ன மெசேஜ் தெரியுமா? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சியை பிடிக்கிறதுக்கே சோசியல் மீடியா ஒரு முக்கியமான பங்கா இருந்துச்சு. அது அவங்களுமே பெருமையா ஒத்துக்கிட்டாங்க. சோசியல் மீடியா வச்சு மட்டுமே எப்படி ஆட்சியை பிடிக்கலான்னு பாருங்க, நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் ஓல்டு மாடல், நாங்க வச்சிருக்கிறதா நியூ மாடல், ஜென்சி மாடல்னு அவங்க தன்னைத்தானே தான் கட்சியை பெருமை பேசிக்கிட்டாலுமே இப்ப அதே தாவேகாவோட ஆட்சி கவிழ்றதுக்கு அந்த சோசியல் மீடியா ஒரு முக்கியமான பங்களிப்பா வகிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த தாவேகா அரசு பொறுப்பு ஏத்ததிலிருந்தே அந்த தாவேகால இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கிற இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறப்பையோ, ஒரு தீ விபத்து நடக்கிற இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறப்பையோ, இந்த மாதிரியான ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிற இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதுக்கே ரீல்ஸா கவர் பண்ணி, அதாவது அந்த இடத்தை விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் நடந்து போகும்போது அது ரீல்ஸா கவர் பண்ணி அதுக்கு மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு சோசியல் மீடியால பரப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இது அமைச்சர்களோட மாண்புக்கு இழிவான ஒரு செயல்னு இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சியா செயல்படக்கூடிய திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தாங்க. ஆனா இந்த தாவேகா அமைச்சர்கள் திருந்தினாங்களா? கிடையவே கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க பங்குக்கு குத்தம் சொல்லுங்க, ஆனா நாங்க பண்ற வேலையை பண்ணிட்டு தாங்க இருப்போம், எங்களுக்கு ரீல்ஸ் ஆட்சி தான் முக்கியம், ரியல் ஆட்சி தேவையில்லைன்னு அமைச்சர்களா இருக்கக்கூடிய நிறைய பேர், குறிப்பா கீர்த்தனாவை சொல்லலாம், பிரபு அவர்களை சொல்லலாம், சரத்குமார சொல்லலாம், எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் சொல்லலாம். இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுமே ரீல்ஸ் தான் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது தப்புப்பா, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ அதே ரீல்ஸும் அதே சோசியல் மீடியா தான் இந்த தாவேகா ஆட்சி கவிழ்றதுக்கு ஒரு முக்கியமான டூலா அமைஞ்சிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொது அரங்கத்துல, ஒரு பொது வெளியில அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறதா பல செய்திகள் வெளியாயிருந்துச்சு. ஆனா அதுக்கு அவர் என்ன உருட்டு தெரியுமா உருட்டினாரு? என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுக்கு மாத்திரை நுணுக்கி தரதுக்காக நான் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணேன், செல்போனை யூஸ் பண்ணேன், நீங்க பாக்குறது போதைப் பொருள் இல்ல மாத்திரை அப்படின்னு அவர் சைடு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலுமே, எப்பா மாத்திரை இப்படியா நுணுக்குவாங்கன்னு அதுக்கு திமுகவை சேர்ந்த எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ஒரே ஒரு நாள் தாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக போராட்டம் பண்ணாங்க. அதுக்கே பயந்து போய் நடுங்கி போய் இப்ப இருக்கக்கூடிய டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்ற அமைச்சர்களுக்கும், அதாவது தாவேகா கட்சியை சேர்ந்த மற்ற அமைச்சர்களுக்கும் மற்ற எம்எல்ஏக்களுக்கும் ஒரு முக்கியமான அலர்ட் மெசேஜ அனுப்பியிருக்காங்க. அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் சரத்குமார் இருக்காருல்ல, போதைப் பொருளை பொதுவெளியில பயன்படுத்தினாருன்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்குல்ல, இவரு மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை பேர் தெரியுமா இந்த போதை வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்ல சிக்கி இருக்காங்க? ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல நம்ம 3 கேஸை மட்டும் பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, சேலம்ல இருக்கக்கூடிய தாவேகா கட்சியை சேர்ந்த நிர்வாகி
பெண் நிர்வாகியோட கணவரும் அவங்களோட தம்பியும் சிறுவர்களுக்கு, பள்ளி சிறுவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் பண்ணதா பெரிய குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கு. இது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. அடுத்து பல்லடம் அருகே ஒரு காரு வேகமா போயிட்டு இருந்த காரு மின்கம்பத்துல இடிச்சு நின்றுருக்கு. அந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தாவேகா நிர்வாகி. அவருக்கிட்ட என்ன சிக்கியிருக்குன்னா கிட்டத்தட்ட 140 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டை சிக்கியிருக்கு. இத போலீசார் இப்ப பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் சேலம்ல சிக்கினதும் தாவேகா நிர்வாகியோட கணவரா இருக்கக்கூடியவரும், அடுத்து பல்லடத்துல சிக்கினதும் தாவேகா நிர்வாகி. அவர்கிட்ட 140 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டையே இருந்திருக்கு. அடுத்து ஒரு பெரிய கேஸ் என்னன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாத்தன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகாவோட ஒன்றிய செயலாளரா இருக்கக்கூடிய குணசேகரன் 450 கிலோ போதைப் பொருளை வித்திருக்காரு. இத போலீசார் இப்போ பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சை தான் இப்போ பெரிய பூதாகரமா இருக்கு. அதாவது 1 2 450 கிலோ போதைப் பொருளை இவர் விநியோகம் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி வெளியாகவுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏவான சரவணன் கிட்ட ஒரு தாவேகா நிர்வாகி போன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாத்தன்குளம் பகுதியை சேர்ந்த தாவேகாவோட ஒன்றிய செயலாளர் குணசேகரன் 450 கிலோ குட்கா போதைப் பொருளை வித்திருக்காரு, அதனால இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காரு, நீங்க என்ன கட்சி வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு விஜய் அண்ணாவுக்கு தானே நாங்க நம்பி ஓட்டு போட்டோம், ஆனா கட்சிக்குள்ள இருக்கவங்களே இந்த மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த சைடுல இருக்கிற தாவேகா எம்எல்ஏவான சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாருங்க, ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுலாம் வைக்காதீங்க, ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை எடுத்துக்கிறோம், ஆதாரம் இல்லாம பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டு வைக்காதீங்க அப்படின்னு தப்பு பண்ணவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சரவணன் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த ஆடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதே எம்எல்ஏ சரவணன் தான் ஒரு பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரா தாவேகா கட்சிக்குள்ள சில நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் அவரு மேலேயே வைக்கப்பட்டுச்சு. அதாவது பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்ல மாற்றவங்களும் இதே தாவேகா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தான். போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குல தொடர்புடையவங்களுக்கு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வைக்காதீங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இதே தாவேகா எம்எல்ஏ தான். இப்படி இந்த தாவேகா எம்எல்ஏவான சரவணன் பேசுற ஆடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான தாவேகா நிர்வாகிகள், தாவேகா உறுப்பினர்கள்னு கஞ்சா செடி வளர்க்கறது அது இதுன்னு நிறைய கேஸ்ல மாட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டிலே நாங்க தாங்க தூய சக்தியா இருப்போம், நாங்க மட்டும் தாங்க தூய சக்தியா இருக்கக்கூடிய தாவேகா போதை சக்தியா மாறிடுச்சா அப்படின்னு தாவேகா கட்சியினரா பலரும் சோசியல் மீடியால போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமைச்சர் சரத்குமார் பொதுவெளியில போதை பொருளை பயன்படுத்தினது தப்பு, அவரை ஆட்சியை விட்டு நீக்குங்க, அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குங்க அல்லது அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி ஒரே ஒரு நாள் தான் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக போராட்டம் பண்ணாங்க. அந்த ஒரு நாள் போராட்டத்துக்கே ஆட்டங்கட்டு போன இந்த தாவேகா என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகால இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் மற்ற எம்எல்ஏக்களும் ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன மெசேஜ்னா, தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்க உங்க சோசியல் மீடியால போட்டிருந்த பிரைவேட்டான போட்டோஸ், பிரைவேட்டான பார்ட்டி செலிப்ரேஷன், இல்ல மது குடிக்கிற மாதிரியான புகைப்படங்கள், வீடியோக்கள், ரீல்ஸ், தக் லைஃப் மொமெண்ட்னு சரத்குமார் பண்ணாரு, அந்த மாதிரியான மொமெண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீக்கிருங்க, இது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு, நீங்களும் அடுத்து மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தா இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போட்டிருந்த சர்ச்சைக்குரிய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நீக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அதாவது எதிர்க்கட்சியா இருக்கிற திமுகவோட செயல்பாடை இனிமேதான் நீங்க பாப்பீங்க, ஒரிஜினல் திமுகவை இனிமேதான் நீங்க பாப்பீங்கன்னு திமுக ஒரு நாள் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணதுக்கே தாங்க முடியாம டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் உஷாரா இருங்க, போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க, சர்ச்சைக்குரிய எந்த போஸ்டே போடாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. இவ்வளோ பயம் இருக்கவங்க இதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திமுக ஒரு அறிவுரை சொன்னாங்க தெரியுமா, தயவு செஞ்சு களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு அப்புறம் நீங்க அரசியலுக்குள்ள வாங்க, ஸ்ட்ரெயிட்டா அரசியலுக்குள்ள வராதீங்க, அது உங்களுக்கு பெரிய பின்னடைவை தரும்னு சொன்னாங்க தெரியுமா. அது இப்போ தாவேகாவுக்கு
அளவுக்கு உரைச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னா பொதுவாகவே அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னா களத்துல இறங்கி வேலை பார்க்கணும், மக்களோட மக்களா பயணிக்கணும். ஒரு அமைச்சர்களா வரக்கூடியவங்க, ஒரு எம்எல்ஏக்களா வரக்கூடியவங்க எப்படி நடந்துக்கணும்னு கட்சியில் இருக்கக்கூடியவங்க டீச் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து பழகி அதுக்கப்புறம் அவங்க பதவிக்கு வந்தா அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், ஒரு மாண்புமிகு அமைச்சராவோ ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராவோ எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஆனா இந்த தாவேக்கா பொறுத்த வரைக்கும் காசு இருக்கவங்க, நிக்கணும், எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் விஜய் கிட்ட போயிட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு சீட்டுல நின்று இப்ப ஜெயிக்கவும் செஞ்சு அமைச்சர்களாவும் ஆகிட்டு அமைச்சர்களான அப்புறம் எப்படி அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு தெரியாம ரீல்ஸ் போடுறேன்னு போட்டு சோஷியல் மீடியால ஸ்டோரி போடுறேன்னு போட்டு இந்த மாதிரி தக் லைஃப் மூமெண்ட் எல்லாம் போடுறேன்னு சொல்லி போட்டு அவங்களே இப்போ மாட்டி சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, அன்றே கணித்தார் அப்படின்னு ஒரு டைலாக்கு. அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி அப்பவே திமுக சொல்லிச்சு களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு அப்புறம் அரசியலுக்குள்ள வாங்கன்னு. ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், பிடிச்ச ஆட்சியை பிடிப்போம், பிடிச்ச ஸ்டேட்டா பதவிதான் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ சோஷியல் மீடியா வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த தாவேக்கா அமைச்சர்களுக்கும் இந்த தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கும் அதே சோஷியல் மீடியாவும் அதே ரீல்ஸும் ஒரு பெரிய வினையா வந்து நிக்குது. இதனால இதுக்கு மேலையும் ஒரு அரசியல்வாதியா எப்படி செயல்படணும், ஒரு அமைச்சர்களை எப்படி நடந்துக்கணும், ஒரு எம்எல்ஏவா எப்படி நடந்துக்கணும்னு தாவேக்கா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இதுக்கு மேலேயே கத்துக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் தரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. ஸோ ஆக மொத்தத்தில் அமைச்சர் சரத்குமார் மாட்டினால அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மற்ற எம்எல்ஏக்களும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய போஸ்ட் எல்லாத்தையும் பயந்து போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று தொடர்ச்சியாக தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சில முக்கியமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட போதை வழக்கில் சம்பந்தப்பட்ட கேசஸில் மாட்டிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் தகவல்களும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நாள் போராட்டம் பண்ணதுக்கே, ஒரு நாள் திமுக போராட்டம் பண்ணதுக்கே இந்த தாவேக்கா அரசு ஆட்டம் கட்டுருச்சு. ஏற்கனவே இவங்களோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, மின்வெட்டு பிரச்சனை, நீர் பிரச்சனை, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ அமைச்சர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சர்ச்சைக்குரிய வகையில செய்திகள்ல மாட்டினா இனிமேலும் இந்த ஆட்சி நீடிக்குமா? அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த நேரத்திலையும் தேர்தல் வரலான்னு சொன்னார்ல, அது உண்மையாகிருமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா இந்த தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் முக்கியமான ஆட்களும் போதைப் பொருள் வழக்குல மாட்டிட்டு வராங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.